திரை உலகை பொறுத்தவரையில் எத்தனையோ நடிகர் நடிகையர்கள் வந்து போகலாம். ஆனால் குறிப்பிட்ட சில நடிகர் நடிகையர் மட்டுமே மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்கிறார்கள். அந்த வகையில் மிகப்பெரிய சினிமா பின்புலம் இருந்தாலும் கூட தன்னை யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளாமலேயே தனக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொண்டு வீட்டிற்கு தெரியாமலேயே அந்த திரைப்படம் முழுவதுமாக நடித்து வெற்றி பெற்ற ஒரு நடிகை தனது முதல் படத்தில் தனது முதல் காட்சியிலேயே தனது நடிப்பை மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ டாக்டர் கமல் சார் அவர்களிடம் வெளிப்படுத்தியதன் மூலமாக நல்ல நடிகை என்கின்ற பெயரை தட்டிச் சென்றிருக்கின்றார். எஸ், மரியாதைக்குரிய அம்மையார் வடிவுக்கரசி அவர்களை பற்றிய ஒரு பதிவு. பண்பிற்குரிய வடிவுக்கரசி அம்மா அவர்களுடைய பெரியப்பா, மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய ஏன் போற்றுதலுக்குரிய ஒரு இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் சார் அவர்கள். பக்தி படங்கள் என்றால் எப்படி நமக்கு நடிகர் திலகம் அவர்கள் நினைவுக்கு வருவாரோ அதை போலவே அவரை இயக்கிய மரியாதைக்குரிய ஏ.பி. நாகராஜன் சார் அவர்களும் திரை ரசிகர்களின் உள்ளங்களில் நீங்கா இடம் பெற்றிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பாரதி ராஜா சார் அவர்கள் இயக்குகின்ற படம் சிகப்பு ரோஜாக்கள். அதில் நாயகன் மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ டாக்டர் கமல் சார் அவர்கள். அந்த திரைப்படத்தில் ஸ்டெனோகிராஃபர் ரோலுக்காக ஆடிஷன் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ நூற்றுக்கணக்கான பேர் வெளியில் நிற்கிறாங்க. அப்பொழுது அங்கே சென்ற வடிவுக்கரசி, அப்போ அவங்க ரொம்ப சின்ன வயசு பொண்ணு, அந்த கேரக்டருக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. அங்கே அந்த பீரியடில் கண்மணி பூங்கா நிகழ்ச்சியை பார்த்த பிள்ளைகள் வடிவுக்கரசி அவர்களை அடையாளம் கண்டு கொண்டதன் அடிப்படையில் அத்தனை பேர் இருந்தாலும் கூட இவர்களுக்கு அந்த ஸ்டெனோகிராஃபர் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு தனது அற்புதமான நடிப்பால், பிரசன்ஸ் ஆஃப் மைண்டால் கமல் சார் அவர்களுக்கும் இயக்குனர் பாரதி ராஜா சார் அவர்களுக்கும் பிடித்தமான ஒரு நடிகையாக தன்னை நிரூபணம் செய்திருக்கின்றார். இதைத் தொடர்ந்து இந்திய சினிமாவின் திரைக்கதை ஜாம்பவான் மரியாதைக்குரிய கே. பாக்யராஜ் சார் அவர்கள் வில்லனாக நடித்து ஒண்டர்ஃபுல் ஆக்டர் ராஜேஷ் சார் அவர்கள் ஹீரோவாக நடித்த அந்த கன்னி பருவத்திலே திரைப்படத்தில் நாயகியாக வடிவுக்கரசி அம்மா நடிக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து பல முன்னணி நட்சத்திரங்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்தவர்களோடு நாயகியாக நடிக்கின்ற வாய்ப்பு வரத்தான் செய்தது. கதாநாயகியாகவும் தன்னை நிரூபணம் செய்த வடிவுக்கரசி அம்மா அவர்களுக்கு தன் சககால நடிகர்களோடு காதல், டூயட் போன்ற காட்சிகளில் நடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுகின்றார். அதன் விளைவாக தன்னோடு ஜோடி சேர்ந்த நடிகர்களுக்கு அக்காவாக, அண்ணியாக, ஏன் பிற்காலத்தில் அம்மாவாகவும் கூட நடித்து தன் நடிப்பாற்றலை நிலைநிறுத்தி கொண்டவர் வடிவுக்கரசி அம்மா அவர்கள். நடிப்பு கலையை தனக்கு கற்றுக் கொடுத்த முதல் ஆசான் கோபாலி என்பவர் என்றும், அதைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய பாரதி ராஜா சார் அவர்கள் நேட்டிவிட்டி கேரக்டரில் தத்ரூபமாக நடிப்பதை கற்றுக் கொடுத்து இன்று வரை தான் திரைப்படம் மற்றும் சீரியல்களில் நடித்து வருவதற்கு அவர் போட்ட விதையே காரணம் என்று அழுத்தமாக பதிவு செய்கின்றார். தனக்கு குருவாக இருந்து நடிப்பை கற்றுக் கொடுத்த மரியாதைக்குரிய மற்றொரு இயக்குனர் மகேந்திரன் சார் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவர் பேசுகின்ற பாவம், சுவாபம் மிகவும் மென்மையானது. அழுகையை கூட கட்டுப்பாடோடு மனதிற்குள் அழுது கண்களில் மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சாதுரியத்தை கற்றுக் கொடுத்த ஒரு ஆசான் என்று பதிவு செய்கின்றார். இத்தனை படங்களில் ஹீரோயினாக, கேரக்டர் ஆர்டிஸ்டாக, அக்காவாக, அம்மாவாக நடித்திருந்தாலும் கூட மரியாதைக்குரிய பாரதி ராஜா சார் அவர்களுடைய முதல் மரியாதை திரைப்படத்தில் வணக்கத்திற்குரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் அவர்களுக்கு ஜோடியாக நடித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் இருப்பதாகவே பதிவு செய்கின்றார். கூடவே அருணாச்சலம் திரைப்படத்தில் மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வில்லியாக நடித்ததில் பெருமையாக இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் மிகவும் பயமாகவே இருந்தது. சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வில்லி என்றால் அவரது ரசிகர்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் என்ற பயம்தான். ஹீரோயின், அக்கா, அம்மா,
வில்லி என்று பல்வேறு கதாபாத்திரங்களை கடந்து வந்திருந்தாலும் இன்னமும் விதவிதமான வித்தியாசமான மக்கள் ரசிக்கின்ற வியக்கின்ற கதாபாத்திரங்களில் தன்னை ஒரு பண்பட்ட நடிகையாக நிரூபணம் செய்ய காத்து கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய வடிவுக்கரசி அம்மையார் அவர்களுக்கு கான்சென்ட்ரேஷன் அண்ட் மெமரி பவர் ரொம்பவே அதிகம். எவ்வளவு பெரிய வசனங்களாக இருந்தாலும் அதை உள்வாங்கிக் கொண்டு அந்த கதாபாத்திரமாகவே வாழக்கூடிய ஒரு அற்புதமான நடிகை வடிவுக்கரசி அவர்கள். சினிமாவில் மிகப்பெரிய பின்புலம் இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தனது அசாத்திய நடிப்பு திறமையின் மூலமாக அத்துணை நடிகர்களோடும் பல்வேறு கதாபாத்திரங்களில் மிகச் சிறப்பாக நடித்த பண்புக்குரிய நடிகை மரியாதைக்குரிய வடிவுக்கரசி அம்மையார் அவர்கள் இன்னும் பல உச்சங்கள் தொட பல விருதுகள் பெற்றுவிட ஜியோ ஸ்டுடியோவின் சினிமா பெட்டகம் வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றது. தொடர்வோம், பகிர்வோம், மகிழ்வோம்.